இப்போ வந்து சிவபெருமான் வந்து அடியெடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. இதே போல் இதாவது பரவாயில்ல, இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவபெருமான் நேரடியாக இறங்கி வந்து ஒரு முனிவர் ரூபத்தில் வந்து புள்ளக்கறி கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதாரணமாகவே இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த நாத்திகர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தியரே பிரியாணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த கதையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 இறைவன் வந்து பிள்ளைக்கறி கேட்பாரா அப்படிங்கிறது ஒரு 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 எப்படி இருக்குது, ஒரு சரியாகவே இல்லை. இந்த கதை வந்து சரியாகவே இல்லை. இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, தயவு, கருணை இதெல்லாம் மனிதர்கிட்ட அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை போதிக்கக்கூடிய இறைவனே தயவு கருணை இல்லாமல் பிள்ளைக்கறி கேட்குறாரா, அதெல்லாம் சோதனைகள். அப்படிங்கிறதெல்லாம் சோதனைகள் வேறு 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 விஷயங்களை பற்றி நம்ம சொல்லலாம், வேறு விஷயத்தில் நம்ம வந்து சோதிக்கலாம். அந்த கதையை வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் பிள்ளைக்கறி கேட்டார் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயங்களாக இருக்குது. அப்போ அங்கே ஏற்றுக்க முடியாதவர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆட்டில் பிரியாணி பண்ணி பார்த்துருக்கோம், கோழியில் பிரியாணி பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு சில பேர் வந்து ஒட்டகத்தில் பிரியாணி பண்ணுறாங்க. சிவபெருமான் வந்து மனுஷன் பிரியாணி கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணுறது மட்டும் இல்லை, அறிவார்ந்து யோசிக்கணும். இது யோசிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ இறைவன் வந்து அசைவெல்லாம் சாப்பிட மாட்டார் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிள்ளைக்கறி கேட்குறாரு அப்படின்னக்குள்ளேயே நான் வந்து அசைவம் சாப்பிடுவேன் அப்படின்றது தானே பொருளாக அங்கே படுது. அப்போ பிள்ளைக்கறி யாராவது கேட்பாங்களா? வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் எங்கே இருக்கார்? பிள்ளைக்கறி கேட்டார்னு சொன்ன சேக்கிழார் எங்கே இருக்கார்? ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சித்த பெருமக்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லிகிட்டே போவாங்க. அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை பற்றி தான் சொல்லுவாங்க, எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்கள் எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ சிவபெருமான் இறங்கி வந்தார். எப்போ அவருக்கு சேக்கிழார் எழுதின காலத்தில் 63 நாயன்மார்களை பற்றி எழுதக்குள்ள சிவபெருமான் நேரில் வந்து நிறைய 63 நாயன்மார்களுக்கு நேரில் வராரு. அப்போ அதுக்கப்புறம் நாயன்மார்கள் இந்த உலகத்தில் உருவாகலையா? அதுக்கப்புறம் பக்திமான்கள் இங்கே இல்லையா? அதுக்கப்புறம் யாருமே அந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டாங்க நல்ல மனிதர்களே பிறக்கலையா? நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்த அந்த சிவபெருமான் இந்த காலத்துலேயும் வரணும்ல, வராரா? வந்திருக்காரா? இப்போ இந்த காலத்துலேயும் நிறையா மகான்கள் இருக்காங்க. அந்த மகான்களுக்கெல்லாம் தோன்றியதாக செய்யணும்ல. அந்த கதையெல்லாம் இப்போ யாராவது எழுதுறதுக்கு முற்படுறாங்களா அப்படின்னா இப்போல்லாம் அது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்போ இல்லையா அப்படிப்பட்ட மகான்கள்? இப்போ இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நிறையா மகான்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் உண்மையை சொல்லக்கூடியவர்கள். இந்த கட்டுக்கதைகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு உண்மையை சொல்ல வர்றீங்கன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். ஏதோ ஒரு கதையை சொல்லி அதன் மூலயமா ஒரு தத்துவத்தை விளக்கிறதுக்காக இந்த பிள்ளைக்கறி கேட்டது, அடுத்தவங்க மனைவியை கேட்டது, உண்மைக்கு ஒரு இது வந்து ஒவ்வாத விஷயமா இருக்குது. நம்மளாலே அது சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல. மனசு வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. சிவபெருமான் பிரியாணி கேட்குறாரு அப்படின்னா எப்படி இருக்குது? அப்போ இறைவனுக்கு நாமமோ ரூபமோ கிடையாதுங்கிறத திரும்ப நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சிவபெருமான்னா நம்ம வந்து ஜீவனை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம திரும்பவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து சில பேருக்கு வந்து இது வந்து மனக்கசப்பு இருக்கலாம், நாயன்மார்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. அதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கையோட இறுதி காலகட்டங்கள் இதை வந்து உங்களுக்கு உணர்த்தும். இல்லைன்னா சேக்கிழார் பெருமானியே கூட்டு உட்கார வச்சு ஒரு தர்க்கம் பண்ணால் தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஏன்னா அவர் என்ன காரணத்துக்காக இதெல்லாம் இப்படி எழுதினார் அப்படின்றத எழுதினவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நிறையா சித்தர்கள் பாடல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்செருகல்லாம் இருக்குது. அதை மாதிரி இது வந்து ஒரு இந்த 63 நாயன்மார்களை பற்றி பேசணுனாலே ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே அதில்
நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளால் அதை வந்து அதில் வந்து அதை எடுத்துக்காட்டால் நிறைய விஷயங்கள் நாயன்மார்கள் கதைகளை வந்து நம்ம சொல்கிறதில்ல. சித்தர்கள் பாடல் அப்படி கிடையாது. அவர்கள் வந்து உள்ளபடி சொன்னதுனால அவர்களோட யோக மார்க்கத்தை அதை சார்ந்து அவங்க சொல்லக்குள்ள நமக்குள்ளே அதை பார்க்கக்குள்ள இது உண்மைதான், இது நடந்தது உண்மைதான், நம்ம இது வந்து உணர்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம யாரையும் குறை சொல்வதற்கோ இல்லை என்று சொல்வதற்கோலாம் அப்படிலாம் கிடையாது. உண்மையான மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லணும். உண்மை எது பொய் எதுன்னு சொல்லணும். நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகக்கூடாது. என்னோட அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். இது என்னோட அனுபவம் சார்ந்த விஷயம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 63 நாயன்மார்களை பற்றி பேசக்குள்ள கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சிவாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, வந்து பிள்ளையாருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, பிள்ளையார் வந்து சாதத்தை சாப்பிட்றாரு, அவர் வற்புறுத்தினதுனால குழந்தைக்காக சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் சாப்பிடவே இல்லையா, அந்த ஒருத்தவர் தான் வந்து உலகத்திலே தோன்றினாரா, அதுக்கப்புறம் வேறு யார் கொடுத்தோம் அவர் சாப்பிட்லையா அப்படின்றதெல்லாம் வந்து சாப்பாடை சாப்பிட்றதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உண்மைக்கு ஒவ்வாத விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் பக்திமான் இல்லையா, இங்கே இருக்கிறவங்க யாராவது கொடுத்து அதை மாதிரி சாப்பிட்ருக்காரா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி இது நடக்கும்? சாத்தியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இப்போ பிள்ளையார் பால் குடித்த கதையெல்லாம் தெரியும், அதற்கு பின்னாடி இருந்த அரசியல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்மளை என்ன சொல்கிறோம், மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். யாரோ ஒருத்தவர் வந்து இதை மாதிரி ஒரு நூலை எழுதிட்டார்னா இந்த கதைகளை எல்லாம், அந்த 63 நாயன்மார்களை பற்றி ஒரு கதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எதுவுமே நம்ம நம்புவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்போ அவங்களோட கதைகளை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம்னா சித்தர்கள் பெருமக்கள்லேயே சில கதைகளை ஏற்றுக்க முடியலை. அதில் இடைச்செருகள், கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறது, மிகையாக சொல்கிறது, அது எல்லாமே இருக்குது. அந்த சித்தர்கள் சார்ந்த சில கதைகள் இருக்குல்ல, அதையுமே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அந்த கதைகள்லாம் ஏற்றுக்காமல் அவர்களோட பாடல்களை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம வள்ளுவ நாயனாரை பற்றி சில கதைகள் இருக்குது. அவர் வாழ்ந்த காலத்தில் ஊசியும் ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் சாதத்தையும் வச்சு அந்த சாப்பாடை குத்தி கீழே விழுந்துச்சுன்னா குத்தி எடுத்து அலசிட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அவர் காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஊசியே இல்லைன்ற ஒரு ஆய்வு இருக்குது. அப்போ இதுவும் நம்புறதுக்கு இல்லை. அப்போ இப்படி வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எதையுமே நம்ம இங்கே வந்து நம்புறது இல்லை. உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். இப்போ மெய்ஞானமும் விஞ்ஞானமும் வேறு இல்லை. அங்கே ஒரே ஒரு விஷயத்தில் தான் ரெண்டும் மாறுபடுது. கடவுள்ன்ற ஒரு விஷயத்தில் தான் அவர்களுக்கும் நமகளுக்கும் முரண்பாடு இருக்குது. நம்ம கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்று நம்ம கூறுகிறோம், அவர்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கார், உயிராக இருக்கார், ஜீவனாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை அவர் ஏற்றுக்கிட்டே ஆகணும். அவருக்கும் உயிர் இருக்குது. அந்த உயிரை கடவுள்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அது இல்லை, எங்களை போல் நீங்கள் வந்து யோகத்தில் உட்காந்து பாருங்கள், ஒரு யோகத்தில் இப்படி நாங்கள் சொல்லித்தரோம், இப்படிலாம் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க செய்யணும். அதை செய்ய மாட்டாங்க. அவர்கள் செய்தால் அதை ஒப்புக்கொள்வார்கள். இங்கே நிறைய ப்ரூஃப் இருக்குது, நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். ஏன் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அதனால அந்த சித்து விளையாட்டை நான் ஏற்றுக்கிறேன். அது எல்லாம் நம்ம அனுபவ ரீதியாக நம்ம வந்து பார்க்குறோம். அனுபவ ரீதியாக பார்க்காத எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கல, இன்னொருத்தவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிது அப்படின்னா அதையும் ஏற்றுக்கிறோம். அது வந்து சரியானதாக இருக்குது, நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆகவே அறிவார்ந்த மக்களே, நாம் சொல்வது என்னவென்றால்,
இந்த 63 நாயன்மார்கள் கதையில் ஒவ்வாத விஷயங்கள் இருப்பதால் அதை நாம் பேசுவதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ கொஞ்சம் யோசிக்கிறோம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. அது மட்டும் அவர்கள் கதையை மட்டும் இல்லை, சித்தர்கள் பெருமக்கள் கதையே சில கதைகள் பொய்க்கதைகள்லாம் இருக்குது. சில கதைகள்லாம் அதையுமே நம்ம ஏற்றுக்கிறதில்ல. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.